எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு முஹ்ரிபாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்கவே டெம்டிங்காக இருக்க இந்த வத்த குழம்பு ரெசிபியை எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். எவ்வளோ சாப்பாடு இருந்தாலுமே பத்தாது இந்த மாதிரி வத்த குழம்பு செஞ்சிங்கன்னா. இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் நான் கொஞ்சம் சுண்ட வத்தலும் கொத்தவரங்காய் வத்தலும் எடுத்திருக்கேன். இது சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வத்தலை முடிஞ்ச வரைக்கும் கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு குழம்பு கசப்பாக இருக்காது. இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போ இங்கே ஒரு 20லேருந்து 25 போல் பூண்டு பற்களும் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுக்கலாம். நமக்கு பூண்டு லைட்டாக இந்த மாதிரி கோல்டன் கலரில் பொரிஞ்சு வந்ததும் இதில் நான் ஒரு 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இந்த குழம்பு இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். இப்போ லைட்டாக 2 முறை கலந்து விட்டுட்டு இப்போது வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். தக்காளி அரைச்சி சேர்க்கும்போது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கி வச்சுட்டே இருக்கணும். இப்போ இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாம் நல்லா இந்த மாதிரி கலந்து வந்ததும் இதில் நான் பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை வடிகட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் வடிகட்டி தான் வச்சுருக்கேன். ஸோ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக ஜார் அலசி தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டாச்சு. ஸோ இது கொஞ்சம் கொதிக்க திக்காகிட்டே வரும். அதனால் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இது கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு குழம்புல. இப்போ இதை நம்ம வறுத்து வச்சுருக்க வத்தலை உள்ளே சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த வகையான வத்தல் பிடிக்குதோ நீங்கள் அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் உள்ளே. இப்போ வத்தல் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஓரங்களில் இருக்க மசாலாலாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இப்போ மறுபடியும் இதை மூடி போட்டுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் குழம்பு நமக்கு கொதித்து திக்கனாகி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கருப்பட்டி இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. இன்னுமே நல்லா திக்காகி வரும். அவ்வளோதான், சுவையான வத்த குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இந்த வத்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற வத்த குழம்பையும் நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற வத்த குழம்பையுமே மிஞ்சுற அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கசப்புன்றது கொஞ்சம் கூட இந்த குழம்புல இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இந்த வத்த குழம்பு ரெசிப்பியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தட்டு நிறைய சாப்பாடு இருந்தாலுமே பத்தவே பத்தாது. இந்த மாதிரி வத்த குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலைகளும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அப்படியே சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் சாதத்து கூட மட்டும்தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதை சப்பாத்தி, தோசை, இட்லி கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வத்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.